மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் மகனுக்கு ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே இஸ்ராயேலின் பேரரசே உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. முன்னரை வாசிப்போம். குருத்து ஞாயிறு முன்னரே. குருத்து ஞாயிறு வழிபாட்டிற்கு இறைவேண்டல் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நமது விடுதலைக்காய் இயேசு வெற்றி ஆர்ப்பரிப்புடன் எருசலேமில் நுழைந்த நிகழ்வை நாம் இன்று குருத்து ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். புனித வாரத்திற்குள் நுழைகின்றோம். இன்றைய வழிபாடு குருத்து ஞாயிறு பகுதி, இறைவாக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 3 பகுதிகளை கொண்டது. குருத்தோலை பகுதி. ஆடம்பரத்தோடு உலா வரும் அரசர்கள் மத்தியில் கழுதையை தனது கல்வாரி பயணத்தில் சிம்மாசனமாக்கி எளிமையை தன் வாழ்வின் உயர்ந்த லட்சியமாய் கொண்டு ஓசானா கீதம் முழங்க ஒலிவ கிளைகளை கையில் ஏந்தியவர்களாய் மக்கள் தொடர உலகை மீட்க வந்த இயேசு எருசலேம் நகரம் நுழைகிறார். அன்பு சகோதரனே, குருத்தோலைகளை கையில் ஏந்தியவர்களாய் இயேசுவின் மனநிலையோடு ஓசானா கீதம் பாடியவர்களாய் இந்த புனித வாரத்தில் நுழைவோம். இறைவனின் அருளை பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே அவர் தம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறைப்பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பெண் செல்வோம். அவருடைய அருளினால் சிலுவையின் பங்கேற்பாளர்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது குருத்தோலைகளானது மந்திரிக்கப்படும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 19ஆம் அதிகாரம் 28 முதல் 40 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு முன்பாகவே எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஒலிவம் என வழங்கப்படும் மலை அருகில் உள்ள பெத்பகு, பெத்தானியா என்ற ஊர்களை அவர் நெருங்கி வந்தபோது 2 சீடர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களிடம், எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்ததும் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால், இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் சென்று அவர் தங்களுக்கு சொன்னவாறு இருக்க கண்டார்கள். அவர்கள் அதை அவிழ்த்து கொண்டிருந்த போது கழுதையின் உரிமையாளர்கள், கழுதையை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள். பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள். அக்கழுதையின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏறச் செய்தார்கள். அவர் போய் கொண்டிருக்கும் போதே அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்து கொண்டே சென்றார்கள். இயேசு ஒலிவமலை சரிவை நெருங்கினார். அப்பொழுது திரண்டிருந்த சீடர் அனைவரும் தாங்கள் கண்ட அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தொடங்கினர். ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் ஆசி பெற்றவர், விண்ணகத்தில் அமைதியும் ஆட்சியும் உண்டாகுக என்றனர். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர்களுள் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும் என்றனர். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களை கத்தும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. வாழ்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவோம். இது ஆண்டவருக்கு தேவை, இது ஆண்டவருக்கு தேவை. முதல் வாக்கியம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு தேவை என்பதை இந்த நிகழ்வு வெளிப்படுத்துகிறது. பிறருக்காக துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல மனம் உள்ள நாம் ஆண்டவருக்கு தேவை. இந்த உலகுக்கு கிறிஸ்தவம் கற்பிக்கிற ஒரு பெரிய பாடம், அடுத்தவருக்காக நான் மனம் உவந்து துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுதான் ஆண்டவருக்கு தேவை. இரண்டாவது, இவர்கள் பேசாது இருந்தால் இந்த கற்களே கத்தும் கூவும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Dear brethren, we need to open our mouth and praise God for all the blessings. We have to sing Hosanna to God. Otherwise, we will be like stones. Even the stones will cry out, Hosanna, Jesus says. So, அன்பார்ந்தவர்களே, கற்களை போல நாம் இல்லாம நல்ல மனம் படைத்தவர்களாக தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று அனைவரும் வாய் திறந்து பாடி ஜெபித்து கொண்டே இந்த பவனியிலே நாம் செல்லுவோம். பொழுது கையில் இருக்கிற ஓலைகளுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு தூபம் காட்டப்படுகிறது. எந்த சைடு போயிருக்கிறார் ஃபாதரு?
ஃபாதர் எல்லா சைடாக போயிட்டாங்கல்ல. எடுத்து போய் ஃபாதர் கொடு. போட்டேன் ஃபாதர், மக்களுக்கு போட்டு ஆல்டர் சர்வீஸ் வாங்க. ஆல்டர் பாய்ஸ் வாங்க. அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து நீங்க நிற்கிற இடத்துல இருங்க. முதலாவதாக குருக்கள் செல்லுவார்கள். பீட செல்வர்களும் அவர்களை தொடர்ந்து குருக்களும் செல்லுவாங்க. First order boys and then the priest. Yes. Yeah. Kindly follow the order of the procession. பாடுவோம், சத்தமாக பாடுங்க. தந்தையர்கள் வரும் வரை இங்கே இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பீடத்து மேல என்னுடைய அந்த ப்ளூ கலர் புக் இருக்கு, எடுத்துட்டு வாங்க. கரைபடாத கைகளும் மாசற்ற இதயமும் உடையவர், பொய்யானவற்றை நோக்கி தன் ஆன்மாவை உயர்த்தாதவர், வஞ்சகனென்றோடு ஆணையிட்டு போராதவர், உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே.